Hi hello viewers, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தாவேக்காருடைய 2வது மாநில மாநாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த மாநில மாநாடுக்கான இடமா மதுரை தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆகஸ்ட் 25ஆம் தேதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காருடைய 2வது மாநில மாநாடு அப்படின்றது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாநாட்டுக்கான பூஜை இருக்கு இல்லையா, தொடக்க பூஜை அப்படின்றது இன்னைக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே வந்துட்டு தமிழக அரசியல் இருக்கு இல்லையா, தமிழக அரசியலுக்கும் மதுரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் அப்படின்றது இருக்கு. எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு கமலஹாசன் வரைக்குமே எல்லாருமே அவங்களுடைய கட்சி இருக்கு இல்லையா, அதை தொடங்கினது மதுரை தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு சென்டிமெண்ட் அப்படின்றது இருக்கிறதுனால இன்னும் தேர்தலுக்கும் வெறும் 8 மாசம் அப்படின்றது தான் இருக்கு. அதனால விஜய் அந்த சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்டிமெண்ட் அடிப்படையில் தான் மதுரையில மாநாடை நடத்த நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 120 வேட்பாளர்களை பார்த்தோம் அப்படின்னா முதல் கட்டமா வேட்பாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லியும் அனௌன்ஸ் பண்ண இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கால இந்த மாநாட்டுக்கான பணிகள் அப்படின்றது எவ்வளவு விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் தொடங்கி கமலஹாசன் வரைக்கும் பலருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மதுரை அப்படின்றது அரசியல் களங்களில் ரொம்பவே உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முதல்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அவர் தான் 1972 வந்துட்டு மதுரையில் வச்சு அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. எம்ஜிஆர் அதிமுக அப்படின்ற கட்சியை பார்த்தோம் அப்படின்னா அந்த மதுரை இருக்கு இல்லையா, அங்கே தொடங்கினதுக்கு அப்புறமா தான் அரசியல்வாதிகள் பலருக்குமே வந்துட்டு அரசியல் ரீதியாக மதுரை சென்டிமெண்டான இடமா மாறின தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம்ஜிஆரை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2005 கேப்டன் விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அவரும் அதே மதுரையில் வச்சு தான் அவருடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியை அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2000வது வருஷத்துலேருந்தே அவர் வந்துட்டு அரசியல் நோக்கி நகர ஆரம்பிச்சாலும் 2005 தான் வந்துட்டு தன்னுடைய கட்சியை ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக சார்பானவங்க இருக்காங்க இல்லையா, அப்போ வந்துட்டு அந்த கட்சி பேர் கிடையாது, தன்னுடைய ரசிகர் மன்றங்களில் இருந்தவங்களை உள்ளாட்சி தேர்தல்களில் 2001வது வருஷமே போட்டி போட வச்சிருந்தாரு. ஸோ அந்த சுயேட்சை வேட்பாளர்களாக தன்னுடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வின் பண்ணதான் பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்துக்கு தீவிர அரசியல் நோக்கி வரலாம் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, அவரும் லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அவர் கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ கட்சியை சார்ந்தவங்க, அப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நற்பணி மன்றம் ரசிகர் மன்றங்களை சார்ந்தவங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு தேர்தலில் போட்டியிடுறதுக்கான அனுமதி அப்படின்றத கொடுத்திருந்தாரு. உள்ளாட்சி தேர்தல்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் நற்பணி மன்றத்தை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வாங்கின வெற்றி அப்படின்றத வந்துட்டு சரி ஓகே நம்ம முழு நேர அரசியல்வாதியா மாறலாம் அப்படின்ற எண்ணத்தை விஜய்க்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்படி பல முக்கியமான ஆட்கள் வந்துட்டு மதுரையில மாநாடு போட்டிருக்காங்க இல்லையா, அதை தொடர்ந்து கமலஹாசன் இன்னைக்கு என்னதான் வந்துட்டு திமுகவோட கூட்டணியா மாறி மாநிலங்களவை எம்பியாலாம் மாறி இருந்தாலும் அவர் கட்சி தொடங்கும் போது திராவிட கட்சிகளுக்கு மாற்றா கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி அதே மதுரையில் வச்சுதான் அவருடைய கட்சியினுடைய அறிவிப்பு அப்படின்றதையும் வெளியிட்டிருந்தாரு. ஸோ இப்படி பல தலைவர்கள் இந்த லைன்ல நம்ம ஜெயலலிதாவை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதுரையோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு அப்படின்றது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2006 எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, 11 எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த எலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு மதுரையில் மாநாடு போட்டது தான் அதிமுகவுடைய செல்வாக்குக்கும் வெற்றி இருக்கு இல்லையா, சாரி 16 நினைக்கிறேன். ஸோ 2016 அந்த வருஷங்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வின் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே வந்துட்டு மதுரையில் மாநாடு போட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா, அவர் கூட ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவருமே வந்துட்டு செப்டம்பர் மாதம் இருக்கு இல்லையா, செப்டம்பர் மாதம் வந்துட்டு நாங்கள் மதுரையில் மாநாடு அப்படின்றது போடுவோம். ஸோ அந்த மாநாட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்றத ஓப்பனாக சொல்லுவேன். நாங்கள் யார் தயவையுமே எதிர்பார்த்து இருக்க கிடையாது. அடுத்து நாங்கள் என்ன முடிவெடுக்க போகிறோம் அப்படின்றத அந்த மாநாட்டில் வச்சு அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த ஒரு மாநாடும் இனி மதுரையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல மாநாடுகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் களம் அப்படின்றத பரபரக்க செஞ்சிருந்தாலும் கடந்த மாதம் நடந்த முருகர் மாநாடு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு படி மேலே பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம்.
முருகர் மாநாடை நம்ம ஒதுக்கிட முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி பல மாநாடுகள் நடந்திருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் விஜயும் வந்துட்டு பார்த்தோம்னா தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பாரபத்தி அப்படின்ற கிராமத்தில் தான் வந்துட்டு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கான மாநாடு நடத்துறதுக்கான இடம் அப்படின்றத தேர்வு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விக்கிரவாண்டி இருக்கு இல்லையா, விக்கிரவாண்டியில் மாநில மாநாடு அப்படின்றத போட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டு இந்த பாரபத்தியில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 ஏக்கரா இருக்கக்கூடிய நிலம் அப்படின்றது தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இப்போ ரீசெண்டாக நடத்தி முடிச்ச ஆர்ப்பாட்டம் இருக்கு இல்லையா, அஜித்குமாரோடைய மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணி முடிச்ச ஆர்ப்பாட்டத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய பொருட்களையாக இருந்தாலும் சரி, தடுப்பு சுவர்களையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு அப்புறப்படுத்தணும், இல்லைன்னா அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிட்டாங்க, நொறுக்கிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தாவேகா மேல வைக்கப்பட்டுச்சு. அதை நாங்களே சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சார்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லெட்டரும் மாநகராட்சிக்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி பரபரப்பான அரசியல் தருணங்கள் போய்கிட்டு இருக்கும்போது மதுரையில் மாநாட்டுக்கான வேலைகள் அப்படின்றது இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு. இன்னும் எக்ஸாக்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 நாள் அப்படின்றது தான் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு இருக்கு அப்படின்றதுனால மாநாட்டு வேலைகள் ரொம்பவே மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 122 வேட்பாளர் விஜய் அறிவிக்க போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இன்னும் ஒரு சாரர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல, அதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னும் வந்துட்டு அதிமுக பாஜகக்குள்ளேயே வந்துட்டு இந்த கூட்டணி குழப்பம் அப்படின்றது நீடிச்சுக்கிட்டு இருக்கு. கடைசி நேரத்தில் இந்த கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கு இல்லையா, கூட்டணியை உதறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் சீட்டு ஒதுக்காததுனால அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே சீட்டு ஒதுக்கி அதில் வந்துட்டு எப்படி சொல்றது சமாதானம் ஆகலை, இல்லை நாங்கள் கேட்டதை விட நீங்கள் கம்மியான சீட்டு ஒதுக்குறீங்க, நாங்கள் வேற கட்சிக்கு போகிறோம் அப்படின்ற முடிவை எடுத்தாங்க அப்படின்னா தாவேகாக்கு பல கட்சிகள் கூட்டணிக்காக படையெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுனால இப்போ வேட்பாளர்கள் அறிவிக்கிறது அப்படின்றது வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னும் 8 மாசம் தான் ஒரு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாலும் மற்ற கட்சிகள் இன்னும் 8 மாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசு பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாநாடு மதுரை மாநாடு இருக்கு இல்லையா, கண்டிப்பாக வந்துட்டு அதிமுகவுக்கு ஒரு திருப்பு முனையையும் அதே மாதிரி வந்துட்டு கட்சி ஆரம்பிச்ச எல்லாத்துக்கும் ஒரு திருப்பு முனையை கொடுத்த மாதிரி தாவேகாக்கும் ஒரு திருப்பு முனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநில மாநாடுக்கு சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய பிறந்த நாளாகவும் இருக்கு. அரசியல் வாரிசா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் மாதிரியே விஜயும் எல்லா ஃபார்முலாஸையும் ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால அந்த டே ஒரு சென்டிமெண்டலா விஜய் கூட கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் இருக்கார் இல்லையா, இன்னைக்கு தாவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய திருமண நாளும் அன்னைக்கு தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சென்டிமெண்டா பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அவருக்கு ஃபேவரா இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த மாநாடும் அவருடைய அரசியல் திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடுத்த விஜயகாந்தா விஜய் வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கா இல்லையா, அதை பத்தி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.